மந்திரத்தை கூறுகிற பொழுது இறைவன் முன்னிலையில் இருந்தால் அது உங்களுக்கு போகத்தை தரும், உலகியல் நன்மைகளை செய்யும். அதே இறைவி உங்கள் இதயத்தில், கஞ்சமோ எந்த நெஞ்சகமோன்னு கேட்கிறார், உங்கள் இதயத்தில் அந்த சுவாமியை வச்சு நீங்க உபாசனை பண்ணினால் அது மோட்சத்தை கொடுக்கும். போகம் வேற மோட்சம் வேற. போகம்ங்கிறது சரீர சம்பந்தப்பட்டது, தனு கரண புவன போகம், உடம்போட சம்பந்தப்பட்டது. நீங்க உயிரோட சம்பந்தப்படணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உள் இறைவனை தியானிங்கள். இது ரெண்டுத்தையும் விட்டு படற்கையில தியானம் பண்றோம், அப்படிதானே? அவளே அவர் தமக்கு, அவள்னா எங்கேயோ ஒரு அம்பாள், அப்படிதானே? அன்னையேன்னு சொன்னவர் தானே அவளேன்னு சொல்றார். அப்ப படற்கையில தியானம் பண்றார். அப்படி படற்கையில தியானம் பண்ணா அது கடைசி பாட்டில் வச்சார் பாருங்க, ஒரு தீங்கு இல்லையே. பிரச்சனைகளை காலி பண்ணணும், ஒழிக்கணும். கடனோ பிரச்சனையோ வியாதியோ துன்பமோ ஒழிக்கணும்னா படற்கையில தியானம் பண்ணுங்க. மோட்சம் வேணுமா? இதயத்துல எந்த நெஞ்சகமோ. அதே உலகியல் போகங்கள் எல்லாத்தையும் என் முன் நிற்கவே, அழகா சொல்றாரு வார்த்தையெல்லாம். மந்திர நோக்கில் அபிராமி எந்தாதி, அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோது அற்புதமாக இருக்கும். எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதில் அவரவர்களுக்கு மோட்சமா போகமா துன்பமா அப்படிங்கிறது அவரவர்கள் அனுபவ சான்று. அதை வைத்து எந்த பண்புடையதோ, ஒரு அருமையான கேள்வி இது. போகம் மோட்சம் ஞானம் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு உள்ளேயே சாமி இருந்தால் உன் உடம்பே ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இங்க இருக்கார் என்னுடைய சிவம்னா எனக்கு மோட்சம். அது நீங்க எந்த இடத்துல போனாலும், நீங்க ஆஸ்பத்திரிக்கே போனாலும் உங்க இதயத்துக்குள்ள சாமி இருக்காருன்னா நீங்க உங்களை விட்டு அவரை பிரிக்க முடியாது, அப்படிதானே? அதே சமயத்துல முன்னிலையில சொல்றாரு, என் முன்னிற்கவே அப்படின்னா மனைவி, மக்கள், சுற்றம், உங்களை சுற்றி உள்ள சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக் அ மேன் அப்படின்னு மிக அழகாக ஆங்கிலம் சொல்லும். சூழ்நிலை மனிதனை உருவாக்குகிறது. அப்படி அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடும். மாதகான சூழ்நிலைன்னு அர்த்தம். மாதா லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. அப்போ உங்களுக்கு தகுந்த மங்களகரமான சூழ்நிலை உங்களுக்கு முன்னிலையில், அது சமஸ்த போகத்தையும் தரும். நீங்கள் எது கேட்டாலும் தனம் தரும், கல்வி தரும், நல்லென எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டார். படற்கையில கேட்டால் எங்கேயோ இருக்கிற மாதிரி சுவாமியோ அம்பாளையோ தியானம் பண்ணா அந்த படற்கைக்கு அவர் என்ன சொல்வார்? அவளேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லுவார்னா நாயகி நான்முகின்னு பேர் சொல்லுவார். அது மாதிரி அதே மாதிரி தான் திருமூலரும் பயன்படுத்தியிருக்கார். நான் சிவனுக்கு பின்னணியாக நான் திருமூலரை சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் பொழுது அவனுடைய பேரை சொல்லி நம்ம வணங்குகிற பொழுது, படற்கையாக வணங்குகிற பொழுது உலகியல் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கும். ஆன்மாவுக்கு துன்பம் வந்தாலும் சரிதான், உடம்பால் துன்பம் வந்தாலும் சரிதான், மனசால துன்பம் வந்தாலும் சரிதான், துன்பங்களை நீக்கி கொள்ள படற்கையில் தொழுங்கள். அதனால தான் சொன்னால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அபிராமி பட்டர் சொன்னார், ஒரு தீங்கு இல்லையே. பலனை சொல்கிறார் பாருங்க கடைசியில். இப்படிலாம் சொன்னவர் தான் கடைசியில் சொன்னார், ஒரு தீங்கில்லையே அப்படின்னு முடிச்சார். படற்கையில் வணங்கி தீங்கில்லாதும், தன்மையில் வணங்கி முக்தியையும், முன்னிலையில் வணங்கி அனைத்து விதமான உலக சுகங்களையும் பெற பிரார்த்திக்கிறேன். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.